வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ வாழைக்காயை வச்சு ஒரு பொரியல் பண்ண போறோம். சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ வாழைக்காயை கட் பண்ணி தண்ணியில போட்டிருக்கேன், கருக்காம இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இதை வேக வச்சுக்கிட்டு பார்க்கலாம். 3/4 வேக்காடு தான் வேக வைக்கணும், அதுக்கு மேல வேக வைக்கக்கூடாது, குழஞ்சா நல்லா இருக்காது. அதனால 3/4 வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாழைக்காய் பொரியலுக்கு மிக்சி ஜார்ல அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். இப்போ அதுக்கு தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். 6-7 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். சீரகம் 1/2 டீஸ்பூன், 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மிக்சியில கொடகொடப்பா அடிச்சுட்டு வந்துக்கலாம். இப்போ வாழைக்காய் பொரியலுக்கு கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கவும் சின்ன வெங்காயம் அறுத்து வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பல்லாரி வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏற்கனவே வாழைக்காய் வேகும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போடுறேன். வெங்காயம் கண்ணாடி பழம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போயிடணும். அதுக்கப்புறம் தான் வேக வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல லைட்டா காயப்பொடி சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வாயுங்கிறதுனால கொஞ்சம் காயப்பொடி சேர்க்கறது ரொம்ப நல்லது. மசாலா நல்லா வாசனையா வெந்து வந்துருச்சு. இப்ப வேக வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வாழைக்காயை 3/4 வேக்காடு தான் வேக வைக்கணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா ரொம்ப குழம்பு போயிடும். நான் 3 வாழைக்காய் எடுத்து நறுக்கியிருக்கேன். சிம்லேயே வச்சு கிளறி விடணும், அல்லது அடி பிடிச்சிரும். இந்த மசால் காயில சேர்ற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டா போதும். இந்த வாழைக்காய் பொரியல் சீக்கிரமா செஞ்சிடலாம். வாழைக்காயும் 2 நிமிஷத்துல வெந்துடும். வாழைக்காய் பொரியல் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு டேஸ்ட். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. சாம்பார் சாதம், புளிக்குழம்பு சாதம், ரசத்துக்கு சூப்பரா இருக்கும். எல்லா குழம்புக்குமே இந்த சைட் டிஷ் வைக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பொரியலை நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.